ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டா தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். திருப்பி அந்த நம்ம ஒரு போர் பிரச்சனை பார்த்தீங்களா, இப்போ அந்த வீடியோ தான் கண்டினியூ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் முக்கியமான பார்க்க போகிறோம். நம்ம எப்படி டைமிங் வச்சு எப்படி மாட்ட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஒரு போர் எப்படி மாட்டுறேன் ரொம்ப சிம்பிளாகவே காமிச்சிருப்பேன். ரொம்ப சொல்கிற தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, இந்த போர் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வண்டி சீஸ் ஆகிடுது. உங்களை பிளாக் ஆகிடுச்சு இந்த இடத்துல வண்டி. இது பழைய போர். இந்த விட நம்ம போர் ஹெட்லாம் பண்ண போகிறோம். அந்த ஹெட்டு ஓகே, ஹெட்டு வந்து நம்ம படத்தில் கொடுத்தா ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா, புதுசு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதனால் ஹெட்டெல்லாம் நம்ம மாற்ற வேணாம். ஹெட்டே உங்களுக்கு கண்டிப்பாக 5000 ரூபா கிட்ட வந்துடும். அதனால் நம்ம வால்வு வயல் சீல் தான் மாற்றணும். ஏன்னா வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது. அதனால் இது வண்டி மாற்றலாம் போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்கும். அதேமாதிரி புது போர் பாருங்கள். இந்த யமாவில் பார்த்தீங்கன்னா புது போர் வந்து 3200 வரும் ஒரிஜினல். ஓகேங்களா, இதில் அதர் பிராண்ட்லாம் இருக்கும். இதில் 2200 2800 அதெல்லாம் உண்டு. இதெல்லாம் ஒரிஜினல் தான் போடணுமே, டூப்ளிகேட் எதுவுமே போடக்கூடாது. போர் பொறுத்த வரைக்கும் ரீபோரும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணக்கூடாது. போர் புதுசாக தான் போடணும். டைம் பிக்ஸ் தான் இருக்குங்க. இதில் பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் புது போர். இதில் நம்ம ஆயில் போட்டு பக்கா பண்ணிடலாம். ஓகேவா, இது வாங்கும்போதே இந்த பிஸ்டனு கொடுத்துருவாங்க. ஓகேவா, பிஸ்டன் ரிங்ஸு தனித்தனியாக வரும். நம்ம ஹீரோ மாரி தான் வரும். நம்ம தான் இதை ஃபிட் பண்ணோம். ஓகேங்களா, இந்த ஒய் மார்க்கில் நம்ம கரெக்டாக போடணும். ஓகேங்களா, இது இருக்குல்ல, இது எக்ஸாஸு, இது இன்லெட்டு. ஓகேங்களா, நம்ம இப்படி தான் மாட்டணும். ஓகே, மாட்டு இந்த பிஸ்டனில் வர பின்னு, இந்த லாக்கு இதுவும் செட் ஆகும், அதிலே வந்துடும். ஓகேவா, ஓகே. கிராங்க் ஷாஃப்ட் வந்து ப்ளே இல்லை, நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம போர் ஒன்று தான் மாற்றுறோம். போரு வால்வு வயல் சீல் ஹெட்டு வேலைலாம் பண்ணுறோம். போரும் புதுசாக போடுறோம். ஓகேவா, இப்போ பிஸ்டன் மாட்டியாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக நம்ம ஆயில் போட்டு லைட்டாக ரொம்ப ஊற்றியாச்சு. ஆயில் போட்டு மாட்டும் போது தான் போர் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடும். போர்லேயும் இதுமாரி ஆயில் போட்டு லூப்ரிகேஷன் பண்ணிடணும். இப்போ நம்ம பண்ணுறது எமகா பேசணும். ஓகேவா, அப்படியே கொஞ்சம் ஷேக் பண்ணி தரணும். ஓகேவா, ஓகே, கரெக்டாக ஆச்சு. இது மாட்டும் போது டைமிங் செய்யணும். இந்த சைடு கரெக்டாக எப்படி எடுத்துக்கணும். நம்ம ஒயிட் ஸ்மோக் நிறைய போட்டிருப்போம். இருந்தாலும் இந்த எமகா பேசினால ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஏன்னா ஒயிட் ஸ்மோக் வந்தால் ஃபஸ்ட்டு வால்வ் செக் பண்ணுவோம். ஓகே, அது ஓகே ரொம்ப இதை அப்புறம் அதுக்கப்புறம் போர் செக் பண்ணோம். இது போரில் நிறைய ஸ்கோரிங் இதால் வால்வ் சீல் மாற்றினா கூட கண்டிப்பாக அந்த ஸ்மோக் இருக்கும். அதனால தான் போரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. இதை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த லைட்டாக ஸ்மோக் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த சைலன்ஸில் படிஞ்சிருக்கும் அந்த ஆயிலெலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போகிறதுக்காக இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பக்கம் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே, இது வந்து இங்கே டபுள் பின் 2 இந்த சைடு வரும். ஓகேவா, இது இந்த வண்டியில் ஆப்போசிட்டில் வராது, இந்த சைடு தான். ரெண்டு புதுசாக தான் போடணும். ஹெட்டு கேஸ்கட்டு ஹெட்டு மாட்டிட்டு நம்ம கரெக்டாக டைமிங் வைக்கணும். அவ்வளோதான். ஓகே, இந்த பழைய பிஸ்டன் பார்த்தீங்களா, இந்த ஆயில் ரிங்ஸ் பார்த்தீங்களா எப்படி ஜாம் ஆகிட்டு இருக்குன்ட்டு. அதனால தான் எல்லா ஆயிலும் உள்ளே இறங்கி வண்டியில் ஸ்மோக் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா, எவ்வளோ ஃபுல்லாக அந்த இதே வெளில வராது. அப்படியே இந்த ரிங்ஸே ஆளல. அப்படியே இது மேலே 2 ரிங்ஸு இது ஓகே தான். இதுதான் ரொம்ப இதாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தேஞ்சு போயிருக்குல்ல, இதுதான். இது அப்படியே ஜாம் ஆகிடுச்சு 2 ரிங்குமே. இந்த சைடும் ஃபுல்லாக தேஞ்சிட்ருக்கு. இப்போ நிறைய பேர் டவுட்டு கேட்டதாங்க, எப்படி இந்த பிஸ்டனை பார்த்து எக்ஸாஸ் எப்படி இன்லெட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. ரொம்ப சிம்பிளாகவே சொல்லலாம் அது. ஓகேங்களா, இந்த கட்டு மார்க் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம.
இந்த எண்ணு இந்த கேசிசி நிறைய போட்டிருக்கோம், அதெல்லாம் வச்சு நம்ம நிறைய பேர் தெரியாது, இந்த மார்க்கு கூட நிறைய பேர் தெரியாது ஓகேங்களா. அதனால் இந்த ஹோல்ஸு இந்த கட்டு அதிகமாக இருக்கோ அது இன்லெட்டு, இது எது சின்னதாக இருக்கோ இது எக்ஸாஸ்ட். இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது, இதில் சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சின்ன கட்டு இருந்தால் எக்ஸாஸு, பெரிய கட்டு இருந்தால் இன்லெட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. பிஸ்டன் மாட்டும் போது இப்படி தான் மாட்டணும் ஓகேவா. ஓகே, கேம் ஸ்டாப்டர் ரேக்கர் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஹெட்டை அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். ஹெட்டில் இருக்க டாப் நட்டு அது ஃபுல்லாகவே டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சைடில் இருக்க போலான்னு டைட் பண்ணலாம் ஓகேங்களா. எடுத்தோம்னா சைடு போல் டைட் பண்ணவே ஹெட்டு கொஞ்சம் லேட்டாக ஷேக் ஆகிடும், அப்புறம் ஆயில் லீக்கெலாம் ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக பார்த்து உட்கார வைக்கணும், டபுள் பின்லாம் பார்த்து கரெக்டாக உட்கார வைக்கணும். அவ்வளோதான், இந்தமாரி ஃபிட் ஆகிடணும். நாலு போல்டு இவனை டைட் பண்ணணும், ஃபுல் டைட் பண்ணணும் ஓகேவா. இந்த 2 போல்டு இந்த சைடில் வரும், அஞ்சா நம்பர் அலங்கி ஓகேவா. அந்த 2 போல்டும் ஓவர் டைட் பண்ணக்கூடாது, இந்த 4 போல்டு ஃபுல் டைட் பண்ணுற பிறகு அந்த போல்டு டைட் பண்ணணும். ஓகே, 4 போல்டு டைட் பண்ணுற பிறகு இந்த அலன் கீவு கடைசியாக டைட் பண்ணோம், இது ஃபுல் டைட் பண்ணுறது தான். ஓகே, இப்போ 8 டாப் ஓரிங் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த ஃபேஷனுக்கு டைமிங் பார்த்துங்க, நீங்களே எல்லோரும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் இது உள்ள ஒரு ஹோல்ஸ் உள்ள ஒரு கோட்டு தெரியுது, அந்த கோட்டில் தான் இந்த தெரியணும் வெளியில் ஓகேவா. இந்த ரவுண்டுக்கு உள்ள ஒரு லைன் இருக்கிறத, இந்த லைன் தான் டைமிங் ஓகேங்களா. அதனால் மாறக்கூடாது. அந்த உள்ள ஸ்டெப்பும் மாறி நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வச்சா கூட அந்த டைமிங் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் அந்த லைனுக்கு இந்த லைன் கரெக்டாக இருக்கணும், உள்ள எடுத்துங்களா, இந்த லைனுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டைட் பண்ணிட்டு கேட்டு செட் பண்ணிக்கலாம் ஓரிங். ஓகே, இது ஃபுல் டைட்டாக பண்ணோம். கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இது வச்சுங்களேன் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த ஃபேன் தான் நம்ம டைமிங் வைப்போம், அந்த கட்டு மார்க்கில் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதான் டேப்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் டேப்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய காமிச்சிருப்பேன் ஓகேங்களா. அதே தான் இதுவும் சைடு ஷேக் இருக்கணும், சென்டர் ஷேக்கு லைட்டாக ஓரளவு தான் இருக்கணும், ரொம்பலாம் இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்துச்சுன்னா டேப்லெட் ஆகிடும். இந்த ஷேக் பாருங்கள். நீங்கள் டூல்ஸ் கரெக்டாக வாங்கி வச்சா நீங்கள் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. சைடு வந்து சென்டர் வரக்கூடாதுன்னா ரொம்ப வரக்கூடாது ஓகேங்களா, லைட்டாக வரணும். ஏன்னா ரொம்ப ஆயிடுச்சுன்னா கூட கம்ப்ரஸர் கம்மியாகிடும் உங்களுக்கு. இதே மாதிரி தான் இன்லெட்டும் சரி எக்ஸாஸும் சரி ஒரே இதுதான் வைக்கணும் ஓகேவா. சைடு லைட்டாக இருக்கும், சென்டர் இருக்கக்கூடாது ஓகேவா. ஓகே, இது போகிறோம். அதே மாதிரி தான் எக்ஸாஸும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். சைடு ஷேக் இருக்கும், ஆனால் சென்டர் ஷேக் இருக்காது. ஓகே, பக்கா ஃபுல் டைட் பண்ணணும். ஓகே, இப்போ 8 ஓரிங் மாட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த வண்டியில் டென்ஷனர் நல்லாயிருக்கு ஓகேவா. அதனால் நம்ம டென்ஷனரை உள்ளே தான் போட போகிறோம். போர்லாம் மாற்றினா ரேட்டு அதிகமாக தான் வரும், ஆனால் குவாலிட்டியே நல்லாயிருக்கும், அந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா. ரீபேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணது தான் ரீபேரே பண்ணுறோம், இல்லைன்னா எல்லாமே கண்டிப்பாக ரீபேர் தான் பண்ணுவோம் ஓகேங்க. ஃபைனல் நம்ம ஹெட்டு டாப் டோரை மாட்டோம்.
இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பிரிக்கிறத காமிக்கிறோம், செகண்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக மாட்டுறது காமிக்கிறோம். அப்போ ஏன்னா ஒரே வீடியோவை நம்ம 10 நிமிஷம் மாட்டினா கரெக்டாக தெரியாது உங்களுக்கு, அதனால தான் தனித்தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் அந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து எல்லாமே நம்ம மாட்டியாச்சு. இப்போ இந்த ஆயில் எப்படி மேலே வருதுன்னு பார்த்துக்கு இந்த போல் 8 நம்பர் போல் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இதை கேட்டினாவே ஆயில் வெளில வரும், 8க்கு ஆயில் வருதான் செக் பண்ணுறது. இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டாக லூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக 8க்கு ஆயில் வந்தால் தான் ஓகே ஓகே ஆயில் வருது. ஓகே, நம்ம 8 எல்லாமே நம்ம கரெக்டாக மாற்றிடணும். ஓகேவா? நம்ம எல்லாமே கடகடன்னு மாட்டினா கூட கண்டிப்பாக இந்த போல்டு செக் பண்ணணும். போல்டு கட்டி மேலே ஆயில் வந்தால் தான் அந்த போர்டு ஒரு லைட் நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப கரெக்டாக கம்மினா அந்த போல்டே கழிட்டேன் பாருங்கள். பண்ண ஓகேவா? இதுதான் இந்தமாரி ஆயில் வந்து ப்ரெஷராக வெளில வரணும். ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய குறைந்த கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்தமாதிரி ஒரு லைட்டாக ஸ்மெல்லில் ஸ்மோக் வந்துச்சுனாவே இந்தமாதிரி பிஸ்டன் அந்த ரிங்ஸ் ஜாம் ஆச்சுனாவே இந்தமாதிரி பிரச்சனை தான் வரும். இது கண்டிப்பாக போர் எல்லாமே மாற்றாகணும். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய குறைந்த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இதை நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.